எழு பொன்னை நெய்விக்கும் அப்பூஞ்செருந்தி மணநீழல்வாய் என்னனை வித்து எழில் கொண்டகந்த ஸ்ரீவைணவம் மிக உயர்ந்தது, தொன்மை மிக்கது. இந்து சனாதன தர்மத்தின் ஒரு பிரிவாக அமைந்த சரணாகதி தத்துவத்தை தெளிவுபடுத்துவது. உன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகாய பொல்லானியே உருகி நெஞ்சே நினைந்திங்கிருந்தென் தொழுதும் எழு பற்றின்றி காரியங்களில் ஈடுபட்டு பகவானுக்கு தொண்டு புரிதல் ஒன்றே தமக்கு தொழில் என்று வாழ்ந்தார். பக்தனுக்கு வேண்டிய அனைத்தையும் பகவான் தருவான் என்ற நம்பிக்கையில் சரணாகதி தத்துவம். கமழும் பொழில் சூழ்ந்த புல்லானியே கொங்குண் வண்டே கரியாக வந்தான் கொடியேற்கு முன்னங்களீசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் மங்கனல்லாய் தொழுதும் எழு போய் அவன் மன்னுமோர் பொங்கு முன்னீர் கரைக்கே மணியுந்து புல்லானியே பகவானோடு ஐக்கியமடைவதற்கே இந்த ஜீவாத்மா உலகில் பயணம் செய்கிறது. அப்படி ஐக்கியம் அடைவதற்கு முதலில் சரண் புகுவதே முக்கியமானது. உயர்ந்த லட்சியமான சரணாகதி தத்துவத்திற்கு சாட்சி பூர்வமாக அமைந்தருளி பூர்ணாவதாரம் ராமாவதாரம். பகவானின் மூன்று நிலைகள். ஒன்று அமர்ந்த திருக்கோலம், மேன்மைக்கு துணையானவை. இரண்டு சயன திருக்கோலம், உலகத் தோட்டத்துக்கு உதவுபவை. மூன்று நின்ற திருக்கோலம், அடியாரை உய்விக்க அமைந்தவை. சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். மகாவிஷ்ணு தம்மை 5 திருவடிவங்களில் அமைத்துக் கொண்டு தரிசனம் தந்தருளுகின்றார். அவைகள் ஒன்று பரம், 2 வியூகம், 3 விபவம், 4 அந்தர்யாமித்வம், 5 அருச்சை. பரம் எனும் பரமபதத்தில் திருமகள், மண்மகள் எனப்படும் பூமாதேவி, நீலாதேவி என்ற 3 தேவிமார்களுடன் எழுந்தருளி இருக்கின்றார் பகவான். பரிய இரணியனதாகம் அணியுகிறாள் அரியுருவாய் கீண்டான் அருள் தந்தவா நமக்கு. வியூகம் என்பது 1000 நா கொண்ட ஆதிசேஷனின் மஞ்சத்தில் பகவான் யோக நித்திரை செய்து அரி துயில் அமர்ந்த நிலையில் எழுந்தருளி உள்ளார். ஏசிலும் பேசிடினும்
புல்லாணி எம்பெருமான் விபவம் என்ற வடமொழிக்கு சுழன்றிலங்கு வெங்கை இறங்கி வருதல் தேரோடும் போய் என்று ஒரு பொருள். கொடிதாகி அஞ்சுடரில் உலகம் உய்ய பெருந்தடம் பூஞ்சோலை பக்தர்களுக்காக சூழ் பகவான் தொழுதேன். அவதாரங்களாக எழில் நிறமும் பூ உலகிற்கு இறங்கி வருகின்றார். கார்மணியின் நாவாடல் மேலிருக்கும் பகவான் ஏன் கீழே இறங்கி வருகின்றார் என்ற கேள்விக்கு பெரியோர்களின் வாசகம் வெந்தடலே வீசுமே கீழே உள்ள மனிதர்களை மேலே ஏற்றுவதற்காக. அந்தர்யாமித்துவம் என்பது பூஞ்செருந்தி பொன்சொரி உள்ளுக்குள் உணர்வாய், உணர்வுக்குள் உயிராய் உறைந்துள்ளார். தஸ்ய வாசக பிரணவ. பிரணவ மந்திரம் ஓங்கார் ஓம் என்ற ஒலியினுள் இறைவன் ஒளியாகவும் ஒலியாகவும் நிறைந்துள்ளார். மின்னிடையார் வேட்கை நோய் கூற இருந்ததனை கல்நவிலும் தின்தோள் கண்ணனை திவ்ய தேசங்கள் 108. அவற்றுள் பெரும்பாலும் தமிழகத்தில் இருப்பது வெகு சிறப்பு. 108 திவ்ய தேசங்களில் நின்ற திருக்கோலத்தில் பகவான் எழுந்தருளியுள்ள திருத்தலங்களின் எண்ணிக்கையே அதிகமாகும். அழகாய பொல்லானியே உருகி நெஞ்சே நினைந்திங்கிரு நின்ற திருக்கோலம் 67. அவற்றுள் கிழக்கு நோக்கி 39, மேற்கு நோக்கி 12, தெற்கு நோக்கி 14, வடக்கு நோக்கி 2. தொடர்ந்து பின்பேத நின்னை பிரியேன் இனி என்றகன்றானிடம் போது நாளும் கமழும் பொழில் சூழ்ந்த புல்லானியே கொங்குண் வண்டே கரியாக வந்தான் கொடியேற்கு முன்னங்களீசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் மங்கனல்லாய் தொழுதும் எழு போய் அவன் மன்னுமோர் அமர்ந்த திருக்கோலம் 17. அவற்றுள் கிழக்கு நோக்கி 13, மேற்கு நோக்கி 3, தெற்கு நோக்கி இல்லை, வடக்கு நோக்கி 1. மணியுந்து புல்லானியே எழுகி நெஞ்சே நினைந்திங்கிருந்தென் தொழுதும் எழு வள்ளல் மாயன் மணிவண்ணனெம்மான் மருவுமிடம் கள்ளவிடும் மலர்காவியும் சயன திருக்கோலம் 24. அவற்றுள் கிழக்கு நோக்கி 18, மேற்கு நோக்கி 3, தெற்கு நோக்கி 3, வடக்கு நோக்கி இல்லை. புதம் செய்து வந்துந்து புல்லானியே அலமுமாழிப்படையும் உடையார் நமக்கன்பராய் சலமதாகித்தக ஒன்றிலர் நாம் தொழுதுமெழு உலவுகால் நற்கடியோ திருமாலின் சயனங்கள் 10. 1 ஜலசயனம், 2 தலசயனம், 3 புஜங்க சயனம், 4 உத்தியோக சயனம், 5 வீர சயனம், 6 போக சயனம், 7 தர்ப சயனம், 8 பத்ர சயனம், இது ஆலமரத்து இலை, 9 மாணிக்க சயனம், 10 உத்தான சயனம். மகா விஷ்ணுவான பகவா இருந்த கிடந்த திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கும் திருத்தலமே திவ்ய தேசமான திருப்புல்லான்
தொண்டர்க்கிடமாவது பாடில் வைகுந்தமே. காவார் மடல் பெண்ணை அன்றிலறி குரலும் அது ஒரு யுகக்காலம். அந்த யுகத்தின் பெயர் திரேதாயுகம். திரேதாயுகத்தின் திவ்ய புருஷன் ராவணன் சீதையை கவர்ந்து சென்ற பின் இலங்கைக்கு சென்று சீதையை மீட்டு வரும் பொருட்டு கடலை கடக்க வேண்டிய நிலை அமைந்தது. அதனால் விபீஷணனின் ஆலோசனைப்படி ராமன் வருணனை வேண்டிக் கொள்ள முடிவெடுத்தார். நூல் முறைப்படி அடுக்கிய தர்பை புல் மேல் தன் மனைவியை மீட்பதற்கான வழியை காட்டி அருள்க என்று கடலை நோக்கி வருண மந்திரத்தை முறைப்படி ஓதினார். மந்திர தியானம் 7 நாட்கள் நடந்தது. வரவில்லை வருணன். சினமறியா ராவனுக்கு சினம் ஏற்பட்டு வில்லில் நான் ஏற்றினான். அந்த பிரம்மாத்திரத்தை ஏவினான். கதறி அழுத வருணன் ராமனின் காலடியில் வந்து விழுந்தான். ராமன் வருணனிடம் கடலை கடக்குவதற்கான வழியை கேட்டான். அதற்கு வருணன் என் மீது கல்லை கொண்டு ஒரு பாலம் அமைத்து அதன் மீது உன் படையை நடந்து செல்லச் சொல்ல அளவில்லா காலம் ஆயினும் அப்பாலத்தை நான் இருந்து தாங்கிக் கொள்வேன் என்று கூறினான். சேது என்ற சொல்லிற்கு பாலம் என்றுதான் பொருள். சேது என்னும் ஒரு பாலம் என்று நினைப்பது தவறு என்று பெரியோர்கள் சாற்றுகின்றனர். சுக்கிரீவன் வானரத்தச்சனான நலனை வரவழைத்து பாலம் கட்டுகின்ற பணியை மேற்கொண்டான். வானரப் படைகள் உச்சியிலிருந்து மலைகளை எடுத்து கீழே தள்ளின. பல்லாயிர வானரங்கள் தலையில் சுமந்த மலைகளோடு அப்பாலம் அமைந்தது. இருளில் கிடந்த இந்திரவில் மாதிரி இருந்தது சேது. உலகை படைத்த பிரம்மனே இந்த சேதுவையும் செய்தான் என்பது போல் உணர்ந்தனர் வானரங்கள். சேது 3 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது. இது ராமாயண காலம் எனினும் இன்றும் அந்த சேது மெய்ஞானத்தின் ஆராய்ச்சிக்கு உரியதாகவே அமைகின்றது என்பதனை விட அந்த சேது ராமர் அமைத்ததுதான். அந்த சேது ராமனின் கருணையால் அமைந்ததுதான் என்பதற்கு சாட்சியங்கள் உள்ளன. ராமன் தர்பசயனமாக வருணனை நினைத்து மந்திர ஜபம் செய்த திருத்தலம் திருப்புல்லான். வில்லால் இலங்கை மலங்கச் சரம் துறந்து வல்லாளன் பின்போல் நெஞ்சம் வருமளவு எல்லாரும் என்றன்னை ஏசிடினும் பேசிடி புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டு இருந்தேனே. எம்பெருமான் மீது காதல் கொண்டு ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியாக மாறிவிட்டார்
தன்னை பெண் தன்மையில் வைத்துக் கொண்டு பாடுகின்ற ஏது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதும் ராமாயண காலத்திலும் ராமாயணத்துடனும் தொடர்பு கொண்ட திருத்தலம் திவ்ய தேசம் திருப்புல்லானி. திரேதாயுகத்தில் ராமனின் தந்தை தசரதனால் பூஜிக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது. சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு ராமன் வானர சேனையுடன் புறப்பட்டு சென்று தென் கடற்கரை அடைந்து கடலை கடக்க அக்கடலரசரான வருணனை பிரார்த்தித்து 7 நாட்கள் பிரயோபவேசமாக தர்பை புல்லான நாணலில் கிடந்த திருத்தலமாதலால் இத்திருத்தலம் வடமொழியில் தர்பசயனம் எனவும் ராமன் தர்பசயன ராமன் எனவும் தமிழில் புல்லணை எனவும் பெயராயிற்று. தருப்பை புற்கள் என்பது நாணற்புதர்கள். திருப்புல் அது வளர்ந்த காடு. ராமன் இலங்கையை நின்றும் திரும்புகையில் மீண்டும் இத்திருத்தலத்திற்கு வருகை தந்தபோது அடியார் பெருமக்களின் வேண்டுதலுக்கிணங்கி இத்திருத்தலத்தில் பட்டாபிஷேகம் செய்து கொண்டதால் பட்டாபிராமன் எனவும் திருநாமம் அமைந்தது. ஸ்தல விருட்சமாக அரசமரம் அசுவத்தம் சக்தி வாய்ந்தது. மகாலட்சுமி அரச மரத்தில் உரைகிறாள் என்றும் மரங்களில் நான் அரச மரமாக உள்ளேன் அஸ்வத்த சர்வ விருட்சானா என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கண்ணன் அருளி இருக்கின்றார். புத்திரப்பேறு இல்லாதவர்கள் சேதுவில் நீராடி இத்திருத்தலத்தில் அமைந்தருளியுள்ள மூர்த்தியை வணங்கி அரச மரத்தனடியில் நாகப்பிரதிஷ்டை செய்து பால் பாயசம் அருந்தினார் புத்திரப்பேறு அமையும் என்பது புராண வரலாறு. திருஞான சம்பந்தப் பெருமான் இத்திருத்தலத்தை பற்றி அணையில் சூழ் கடல் அன்றடைத்து வழி செய்தவன் என்றும் கடலிடை மலைகள் தம்மால் அடைந்த மால்களும் முற்றி என்று திருநாவுக்கரசரும் தம் திருப்பதிகங்களில் போற்றியுள்ளனர். தர்பசயன ராமன் இரசாயன சத்து பொருந்திய சக்கர தீர்த்தம் இத்திருத்தலத்தில் தனிச்சிறப்பா ஆதிசேது என்றழைக்கப்படும் சேதுக்கரை இத்திருத்தலத்தின் அருகில் அமைந்துள்ளது. சேது என்ற வடமொழிக்கு அணை என்று பெயர். இந்த சேதுவே திரு அணை. இந்த சேதுவே ஒரு காலத்தில் பாரத தேசத்தின் தெற்கு எல்லையாக திகழ்ந்தது என்பதனை ஆதிசேது ஐமாச்சலம் என்று கூறுகின்றன பழங்கால நூல்கள். ராமனின் சம்பந்தத்தால் சேதுவும் பெற்றது மேன்மை.
இந்த சேதுக்கரைக்கு பக்கத்தில் கனையாரிடி குரலின் கடலுக்குள் ஆர்மணியின் கிழக்கே நாவாடல் சற்று தள்ளி நில்லாது ராமன் கட்டிய தீயில் அணை குடிலாலோ என்று கூறப்படும் நீண்டதொரு கல் அரண் தென்படுகின்ற இதன் அருகில் சென்று பார்ப்பது சகல பாபங்களையும் போக்கும். இந்த கடற்கரையில் ராமதூதனான அனுமன் தென் திசை நோக்கி கூப்பிய திருக்கரங்களுடன் ராம தியானத்தில் ஆண்டுள்ள திருக்காட்சி அற்புதமானது. அனுமனும் மிக பெரும் வரப்பிரசாதியார் பக்தர்களின் துன்பங்களை போக்கி அருள்வாளித் தருளுகின்றார். இத்திருத்தலத்தில் பகவான் கண்ணன் தொட்டில் கண்ணனாக அவதரித்துள்ளார். தசரதர் புத்திர பேற்றை வேண்டி இத்திருத்தலத்திற்கு வருகை புரிந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார் என்பர். இந்த யாகத்தின் பயனாகவே 4 வேதங்களும் ராமன் முதலான 4 புத்திரர்களால்